அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள 4000 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு ஏற்கனவே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு ஆன்லைனில் எல்லாருமே விண்ணப்பம் செஞ்சிட்ருக்காங்க. கடைசி தேதி பார்த்தோம்னா 15/5/2024 நாளை மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம், அதாவது எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளவும் அவகாசம் வழங்க கோரியதின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள விரும்பினால் 16/5/2024 முதல் 19/5/2024 மாலை 5 மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. சரிங்களா? அப்போ நம்ம எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலும் அதில் விண்ணப்பதாரர்கள் நம்ம இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தும் போது கவனமாக இந்த கீழ்காணும் அறிவுரைகளை பின்பற்றும்படி கொடுத்துருக்காங்க. இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர். எல்லாத்தையுமே கண்டிப்பாக சப்மிட் பட்டன் கொடுங்க. ஃபைனலாகவும் நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். அப்படி இல்லை, நீங்கள் எல்லாமே கரெக்ஷன் செஞ்சாலுமே ஃபைனல் சப்மிட் கொடுக்கலன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன விண்ணப்பம் செஞ்சீங்களோ அதுதான் எடுத்துப்பாங்க. அதே போல் எல்லாருமே நம்ம இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. யார் யாருக்கெல்லாம் தவறுகள் இருக்கோ அவங்க மட்டும் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருத்திக்கிட்டீங்கன்னா போதும். இதில் முக்கியமாக எதில் நம்ம மாற்றம் செய்ய முடியாதுன்னா எல்லாத்தையுமே திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்களின் கைபேசி எண், மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி மாற்றங்கள் செய்ய இயலாது. அதுதான் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா அதுக்கெல்லாம் ஓடிபி வெரிஃபை பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதனால் ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடி மாற்ற முடியாது. மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் மாற்றிக்கலாம். இன்கேஸ் கம்யூனிட்டி மாற்றினா கூட மாற்றிக்கலாம். தவறுதலாக கொடுத்தவங்க அப்படி கொடுத்தோன்னா அதுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்தால் அந்த ஃபீஸ் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் பாருங்கள், மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எந்தவித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது. இதுதான் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் நன்றி.